எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகமதி. இன்னைக்கு என்ன கவிதை அப்படின்னா, காதல் தோல்வி அடைஞ்ச ஒரு பொண்ணு எழுதின கவிதை தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். அந்யோன்யமா ரொம்ப வருஷமா பழகிட்டு இருந்த ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்துருது. அவன் அவளை வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுறான். அவளால அவனை மறக்க முடியாம எழுதின ஒரு கவிதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கவிதையை பார்க்கலாமா? வாழ்வின் பொக்கிஷம் நீ என்றவன், நீ இல்லா வாழ்வு நிம்மதி என்று சென்று விட்டான். இனி இனி யாதுமாகி நின்றவனை யாரோவாக பார்க்க வேண்டும். சிந்தையில் நின்று சிரிப்பவனை சிறிது சிறிதாக சிதைக்க வேண்டும். மனதார நேசித்தவனை மறந்தே ஆக வேண்டும். ரசித்து கொண்டாடிய நினைவுகள் ரணமாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இன்னும் பல பல யுக்திகள் கையாள வேண்டும் அவனை மறந்து வாழ்வதற்கு. அனைத்தையும் செய்துவிடலாம் ஆழமாக முயற்சி செய்து. அனைத்தையும் செய்துவிடலாம் ஆழமாக முயற்சி செய்து. ஆயின் உயிரோடு கலந்து நிற்பவனை மரணிக்காமல் பிரித்தெடுப்பது எப்படி? கவிதை நல்லா இருந்ததா? லவ் ஃபெயிலியர் அப்போ ரொம்ப சோகமா மனசு போயிடும். அப்ப அந்த ஃபீலிங்ல இந்த மாதிரி கவிதைகள் நிறைய வரும். ஆனா லவ் மட்டும் லைஃப் கண்டிப்பா இல்லை. லவ் தோல்வி ஆச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து லைஃப்ல என்ன பண்ணுங்கிறத நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். இது அந்த அந்த சூழ்நிலையில அந்த மனநிலையில அப்படிதான் எழுத வரும் அப்படிங்கிறதுக்காக நான் எழுதியிருக்கேன். அதை தாண்டி வந்து நம்ம வாழ்க்கையில முன்னேறணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ லவ் ஃபெயிலியர் ஆனவங்க அவங்கெல்லாம் கண்டிப்பா அடுத்த வேலை என்ன, நமக்கு என்ன தேவை அப்படிங்கறத பார்த்துட்டு போகணுங்கிறதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.